ஏலே குட்டி கருவாயா, சீக்கிரம் மாங்காய் போச்சு இறங்கல. தோப்பு கிளவி வந்துச்சு வச்சுக்க நம்மள அடிச்சு குடும்பத்துக்கு. ஏலே சீக்கிரம் இறங்கி தொழல, கிளவிகளே வந்துட போதே. சீக்கிரம் மாங்காய் பறிச்சு போன அப்படியே உட்காந்துருக்கேன் பத்தியா மாசம் மாசனே. நீ கீழே இருந்து சொல்றது வாயில மேல வந்து ஏறி நீ புடுங்கி பாடுறா தெரியும். மெதுவா தான் புடுங்க முடியும். நான் கொஞ்சம் அசைனா கீழே விழுந்து க்ளோஸ் ஆயிடுவேன் பார்த்துக்க. கொஞ்சம் பொறுமையா தான் நிக்கணும் நில்லு. இல்ல யாருலங்க என் தோப்புல வந்து மாங்காய் பறிச்சு போட்டு இருக்குது. ஆனா இந்த 2 கருவாமை மாதிரிதான் இருக்குது. இந்த வந்துட்டேன் 2 வயலு போய் திருடிட்டு இருக்காங்களே மாங்காய் பூரா. கிளவி பாத்துச்சுல ஓடிடு எப்படியாச்சும் ஓடிடு. இல்ல என்ன தைரியம் இருந்தா அடுத்த வீட்டு மரத்துல இருந்து மாங்காய் பறிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வெக்கம் இருக்கா இல்லையா? இவ்வளவு பேசுற மேலே உட்காந்துருக்குற ஆம்பளை சிங்கமா தான் கீழே இறங்கி வாழ. நீ ஏற்கனவே ஆளுகளையும் முகரையும் பாரு. மந்தி உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு. இறங்கி வாழ. இறங்கி வாங்குற இறங்கி வந்தா நீ அடிக்கிறதுக்கா? நான் இறங்கி வரமாட்டேன் கிழவி. அவன் தான் மாங்காய் பிடுங்க சொன்னான். அவன் ஓடி போயிட்டா நான் மாட்டிக்கிட்டு கிழவி. என்னைய விட்டுரு. நான் பாவம் இல்லையா? தயவு செஞ்சு நீ விட்டுரு கிழவி. இல்ல இன்னைக்கு உனக்கு பிடிக்காம விட மாட்டேன். இந்த தவ்வியாச்சும் பிடிச்சி போறேன். கை கெட்டுறான பாரு. கங்காரு மாதிரி மேல தவ்விக்கிட்டே போறானேப்பா. ஏன்னா நீயே இறங்கினா உனக்கு மரியாதை பார்த்துக்க. இல்லைன்னா அடி வெளுத்து விடுவேன். இறங்கல ஒழுங்கா. இந்த கிழவி சரியான ஜம்பிங் பண்ணுது. எப்பா இது போட்டிக்கா போகலாம் போல, போலீஸுக்கு போகலாம் போல. கிழவி நீ இந்த அளவு குதிச்சு என்னை பிடிக்க வர்றியே. வயசான கிழவி மாதிரியா நீ நடந்துக்கிற? இந்த குதிக்கிற. நான் என்ன பண்ணாலும் மரத்துக்கு மரம் ஏறிக்கிட்டே தான் நான் இருப்பேனே தவிர உன் கையில சிக்க மாட்டேன். இல்லை பார்க்குறேன் நீ எவ்வளோ நேரம் மாத்திர தொங்கி கிடப்பேன். இதே இடத்துல உட்காந்துருக்கிறல. இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என் சோறு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல. நீ பிடிச்சி விட்டு நாளாடி அடிக்காம விட மாட்டேன் பார்த்துக்க. ஐயோ இது கிழவி இங்கேயே செட்டில் ஆகிக்கிச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என் அண்ணனும் ஓடி போயிட்டோம். நான் எப்படி இப்போ போவேன்னு தெரியலையே. தடியனே கொஞ்சம் வெளியே வானே. முக்கியமான விஷயம் சீக்கிரம் ஓடியா. என்னடா என்ன முக்கியமான விஷயம் சீக்கிரம் சொல்லித்தல. எல்லாம் நம்ம குட்டி கருவாயினை பத்தி தானே. ஐயோ நான் அதை எப்படி சொல்லுவேன் தெரியலையே. சீ இது முக்கியமான விஷயமா? இது முக்கியமான விஷயம் இல்ல. நான் உள்ள போறேன் போ. ஐயோ தடியனே அப்படி சொல்லாத. மாகா பறிக்க போய் குட்டி கருவாயை மரத்திலே மாட்டிக்கிட்டான். நான் கீழே இருந்தனால ஓடி வந்துட்டேன். எப்படியாச்சும் அவனை காப்பாத்துறத கிளவி நகர்ந்துருக்காது போல. அதான் மரத்திலே உட்காந்துருக்கேனே. நீ வந்து பேசி எப்படியா திசை திருப்பு. நான் அதுக்குள்ள குட்டி கருவாயை தூக்கிட்டு ஓடிடுறேனே. வானே என் செல்ல தடியனிலே வானே எனக்கு உதவி பண்ணே. ஏண்டா உங்க 2 பேத்துக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சா? எதுக்குடா மாங்காய் திருடன் போறீங்க? அடுத்த வீட்டுல போய் மாங்காய் திருடுனா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? சரி வாங்க நான் அந்த கிளை எப்படியாவது திசை திருப்பி விடுறேன். எப்படியாவது அவனை கூப்பிட்டு ஓடி விடு. என்ன பாட்டியே கொஞ்சம் இங்க வாவே. இல்ல தடியா நீ எல்லாம் மாந்தோப்புக்கு வந்திருக்கிற. புதுசா என் தோப்புக்குலாம் நீ வரமாட்டியா? என்ன விஷயம் சொல்லு. இல்ல இது மாங்காய் இங்க வாங்கிக்கிறியா? நிறைய மாங்காய் இருக்குதுல. ஏதாவது கம்பெனிக்கு போகணும்னாலும் எடுத்துட்டு போய். என்ன அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக வந்து பார்த்துக்க. ஒரு 4-5 கம்பெனி மாங்காய் கேட்டுருக்குறாங்க. மரத்தில் இருக்க மாங்காய் பூரா மொத்தமாக பிடிங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்க பல்கியாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் கிளியோனையை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இந்த மாங்காய்லாம் எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் கணிப்பாக சொல்லு பார்ப்போம். குட்டி கருவாயா அந்த டிவி பேசிக்கிட்டு இருக்குல்ல அந்த கிளவிய. சீக்கிரம் இறங்கல ஓடி போயிடலாம். சீக்கிரம் இறங்கி தொலை. ஐயோ தடியனை விட்டு போகக்கூடாது. எதுவும் சொல்லிட்டு போயிடுவான். தடியனே நாங்க 2 பேரும் தப்பிச்சிட்டோம். நீ தசை திருப்பினது போதும். திருப்பி ஓடி போயிரு. ஐயோ மலை மட்டும் பயிலுக போறப்ப இப்படி மாட்டி விட்டு போயிட்டானுங்க பாரு. கடவுளே அந்த பயிலுக ஓடி போயிட்டானுங்க. அட பாவி இந்த தடி போய் தசை திருப்பதுக்காக வந்திருக்கானோ? இல்ல என்ன தைரியம் உனக்கு? தசை திருப்பதுக்காக வந்து 5 கம்பெனி கேட்டிருக்காங்களா மாங்காய்? 5 கம்பெனி. இன்னைக்கு மொத்த கம்பெனிக்கு நீ தானே போட போற மாங்காய். ஒழுங்கா என் மாங்கால பிடிங்கி வியாபாரம் பண்ணி கொடு. இல்லன்னு வச்சுக்க இந்த இடத்த விட்டு காலி விட மாட்டேன். அந்த பயிலுக கூட செட்டு செஞ்சுட்டு வந்தேல உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஐயோ பாட்டி நீ என்ன சொன்னாலும் கேக்குற. தயவு செஞ்சு வெளியே ஆட்டி சொல்லிவிடாத. இந்த பயிலுக கூட சேரதே தப்பா போச்சு. எப்படியோ தசை திருப்பி சொல்லிட்டு அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு மாட்டி கொடுத்துட்டு போயிட்டானே. பையகரமான இருக்கேன் அந்த கருவாய பையன். அவன் ஒண்ணு வேணும்னே தான் பண்ணிருக்கிறியா? எல்லாமே எனக்கு தெரியும். சரி நான் எல்லாத்தையும் பண்றேன். இல்ல அது தெரியாது. நீ வியாபாரம் பண்ண வேணாம். அந்த மாந்தோப்பு பூரா கூட்டி வச்சுட்டு போற பாத்துக்க. அப்புறம் வீட்டுல மாடு இருக்குல்ல அங்க சாணி அள்ளி போட்டுட்டு போ. இதான் சரியான தண்ணியா இருக்கும். வியாபாரம் பண்ண சொன்னா தண்டனையா இருக்காது பாத்துக்க. என்கிட்ட ஓடி போய் தின்னுபிட்டு போயிருவேன். சரி நீ என்ன சொல்றியோ நான் பண்ணி தரேன். ஏக்கோ இளநிக்கோ எம்மா இளநிக்கோ வாங்க குளிருக்கு எதமான இளநீ. ஓடியாங்க. என்ன கருவாயா என்னடா இளநீ வியாபாரத்துக்கு வந்துட்ட போல. ஆமா ஒரு இளநீ எவ்வளவுக்கு தர? எங்கன்னு வியாபாரமே போக மாட்டேது. நீ வேணா ஒண்ணு பண்ணு. இந்த மொத்த இளநீ சேர்த்துமே 400 ரூபா தான் பாத்துக்க. நான் மொத்தமே 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேனே. அதனால நீ என்ன பண்ற? சும்மா 100 ரூபா இல்லைன்னு 200 ரூபா கொடுத்துட்டு இந்த இளநீ பூரா நீயே எடுத்துக்க. இல்லைன்னா என்னன்னு வியாபாரம் பண்ணி இந்த காசை நீயே வச்சுக்க. என்ன சொல்ற? அடடா இது கூட நல்ல ஐடியாவா தாண்டா இருக்குது. இந்த இளநீ மொத்தத்துக்கு காசு 200 ரூபானா பரவாயில்லையே. நீ 400 ரூபாய்க்கு வாங்கி உனக்கு தானே 200 ரூபா நஷ்டம். அப்ப இன்னும் 200 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைச்சிடும். நானும் இந்த இளநீங்கெல்லாம் வித்துக்கிறேன். உனக்குலாம் விற்க தெரியாதுடா. போ இந்த வேலைக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்ட. கிளம்பு. ஏமா இளநிமோ
ஒரு இளநி 80 ரூபாமோ, ஒரு இளநி 80 ரூபாமோ. இளநிக்குள்ள ஒரு குட்டி கடை அளவு தண்ணி இருக்கும் பாத்துக்கங்க. வாக்கு ஏங்கண்ணே உண்மையதான் சொல்றீங்களா? இளநிக்குள்ள நிறைய தண்ணி இருக்குமா? 80 ரூபானா ரொம்ப அதிகமா இருக்குதேனே. அதுக்களவு தண்ணி இருக்குன்னு சொல்றீங்க. சரி ஒரு இளநியை கொடுங்க, குடிச்சு பாப்போம். ஆமா கண்ணு, ஒரு இளநி வெறும் 80 ரூபா தான் பாத்துக்க. உள்ள பார்த்தேன்னு வச்சுக்க ஒரு குடம் நிறைய தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இளநீ ரொம்ப ஃபேமஸா இருக்கும் பாத்துக்க. அதனாலதான் நான் இவ்வளவு விலைக்கு விற்கிறேன். இல்லைன்னா நான் ஏன் இவ்வளவு விலைக்கு விற்க போறேன்? என்ன இளநீ அமிர்த மாதிரி இருக்குதா? பேச்சே வரல பத்தியா? இதுக்கு தான் சொன்னேன் இந்த இளநீ எல்லாம் வாங்கி குடிங்கன்னு. ஏயா இந்த இளநீ மூஞ்சி மாதிரி இருக்குது. என்ன சீனி பாவப்புறா கரைச்சி இந்த இளநீ கூடுக்குள்ள ஊட்டி வச்சுப்புட்டு அதை எடுத்து எங்களுக்கு இளநீ கொடுத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல? என்ன தைரியம் இருந்தா இப்படி இளநிக்கே 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்ப நீ? உனக்கு சும்மா விட மாட்டேன். இப்பயே போய் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். என்னது ஜீனிப்பாவா? எம்மா அப்படி இல்லை பட்டதெல்லாம் நான் கிடையாது. இந்த கடையை முதல் கருவாய்ந்தாம வச்சிருந்தான். அவன் சும்மா விற்க முடியலன்னு கொடுத்துட்டு போனியா? இதுக்குள்ள ஜீனிப்பாவு இருக்குன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? நான் ஒரு நல்ல வியாபாரி, என்னைய போய் இப்படி சொல்லிவிட்டியே. ஐயோ இந்த பொம்பளை இருக்கும் சும்மா விட்டுட்டு போச்சு. வேற யாரும் அடிச்சே விட்டுருப்பாங்க பார்த்துக்க. 80 ரூபாய் இப்படியே கொடுத்து ஏமாத்திருக்கியான்னு ஜீனிப்பாவை ஊற்றி வச்சிருக்கிறானே இந்த பையன். இவனை என்னன்னு சொல்றதுச்சா? இல்லை கருவாயம்பேலே போல பக்கத்து கடையில் போய் டீ வாங்கிட்டு வாழ. ரொம்ப களைப்பா இருக்குது பார்த்துக்க. ஒரு டீயை குடிச்சாதான் மனசு திருப்தியாக இருக்கும்ல. போய் வாங்கிட்டு வாழ. கிழவி எனக்கு டீ வேணும். எனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே வேணும் பார்த்துக்க. நான் 3 டீ குடிப்பேன், 3 பூஸ்ட் 3 ஹார்லிக்ஸ் குடிப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் பணம் கொடு. நானும் கருவாயினை கூட போய் உட்காந்து குடிச்சிட்டு வரேன் கிழவி. இல்லை தொலைச்சி கட்டி விடுவேன். ஒரு டீ குடிக்கலாம், 2 டீ குடிப்பாங்க. இது என்னமா 10 டீயில் கேட்குது? இல்லை பேசாமல் போல அண்ணன் கூட உட்காந்து ஒரு டீயை குடிச்சுப்புட்டு என் பாட்டிக்கு டீ வாங்கிட்டு வா. என்ன தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத. பாட்டிக்கிட்டே அம்பிட்டு காசுலாம் கிடையாதுல. இவன் எங்கே இருக்கட்டும். இவன் அங்கே வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பியா? அதனால இவனை கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. நான் மட்டும் போய் டீயை குடிச்சுப்புட்டு 2 பேத்துக்கு சேர்த்து டீயை வாங்கிட்டு வரேன். சரில அதுவும் சரி தான், போயிட்டு வாப்போ. குருவாயோ அண்ணா, நீ மட்டும் எனக்கு டீ வாங்கி கொடுக்க என்னைய கூட்டிட்டு போனேன்னா உனக்கு நான் ஒரு மிஷினை காட்டுவேன் பார்த்துக்கோ. அந்த மிஷினை பற்றி போகிற வழியெலாம் உனக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் அமைதியா வா. நீ என்னை கூட்டிட்டு போகிறதுக்கு உனக்கு சம்மதம் தான். நான் இப்போ சொல்லு. என்னத்தையா உன்னை சொல்லிடல. சரி வா, போகிறப்ப இதை பற்றி பேசிக்கிட்டே போவான். என்ன மிஷின்னு போகிறப்ப சொல்லி. என்னப்பா? ஏப்பா டீ கிடைக்கிற பையில எனக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பா. நல்லா சுட சுட இருக்கணும் பார்த்துக்க டீயே. யோ என்ன அவனுக்கு இருக்கிற? இது சாப்பிட்ற இடம் கொஞ்சமாச்சு ஞாபகத்தில் இருக்கட்டும். வந்ததுமே உன் வேலையை கட்டாத. பேசாம அங்கிட்டு போ, அமைதியா போயிட்டு வாயா போயா. நாளா சத்தியமா இல்லப்பா. எனக்கு தெரியாதா? என் உடம்புல இருந்து வர்றது எனக்கு தெரியாதாப்பா? அப்படிலாம் கிடையாதுப்பா. நான் போகவே இல்லப்பா. பொறு டீயை போட்டு தரேன். சீக்கிரம் குடிச்சு விட்டு கிளம்பு. ஆளுகளை பாரு ஆளுகளை. ஐயாப்பா ஏன்டா ஒரு மனுஷன் டீ குடிக்கிறதா என்ன? இப்படி மாத்துக்கட்டில் இவங்க வந்து போட்டுக்கிட்டே இருந்தானா எப்படிடா டீ குடிக்க மனசு வரும்? கருமம் கட்ராவதிய. இப்போ இவனை இந்த இடத்த விட்டு தோத்த போறீங்களா இல்லையா? ஐயோ சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணலையா. என்னை நம்பியா? ஏன் அப்படி இருக்கிறீங்க? எல்லாம் மாத்துக்கட்டில் என்னையே சொல்லாதீங்க. ஐயோ பேசாம டீயை குடிச்சிட்டு கிளம்புறியா இல்லையா? இப்போ வர கட்சி மேலே விரட்டி விட்டு இருக்கிற. நான் அடிச்சு பிடிவேன். பேசாம டீயை குடிச்சிட்டு கிளம்பியா? அடடடடா என்னால இதுக்கு மேல முடியாது. டீயும் வேணாம் ஒன்றும் வேணாம். ஐயோப்பா சாமி நான் கிளம்புறேன். ஒன்னுல வந்து கஸ்டமர் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. போத இங்க வச்சு போயா முத. கரும்பு காலையில போகாம வந்துட்டு இங்க வந்து நார வச்சுக்கிட்டு இருக்கியா? கிளம்பியா முத நீ. இல்லை குட்டிக்கருவாயா, நீ கொடுத்த மிஷின் உண்மையிலே நல்லா இருக்குல்ல. தடினா வச்சு விரட்டி விட்டேன் பார்த்தியா? பரவாயில்ல. இதுக்கெல்லாமா மிஷின் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதில் 4 வித பட்டன் இருக்கு. ஒவ்வொன்றையும் நமக்குனா ஒவ்வொரு சத்தம் வருதே இல்லை. பரவாயில்ல குட்டிக்கருவாயா, நீ வீரம் நம்மள. இன்னும் நான் தான் சொன்னேன்ல இது ஒரு அற்புத மிஷின்னு. எப்படி? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.